Okay, this is Venkat from Vakafin.com. I was too tired today, but then night ஒரு மணிக்கு மேலே ஆச்சு. பட் திஸ் இஸ் மை லைவ்லிஹுட். ஐ ஹேவ் டு டூ இட். என்ன நானே மோட்டிவேட் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஐ தாட் ஐ வில் டூ இட். நான் ரொம்ப விரும்பி டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் ஒரு 1000 வீடியோஸ் பக்கம் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் யாரும் என் வீடியோ பார்க்க மாட்டாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் மைட் டேக் இட் ஃபர்தர் டு அதர் பீப்புள். ஓகே, வித் தட் செட், விமென்க்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் நான் ரொம்ப விரும்பி கிரியேட் பண்ணியிருக்கிறேன். நான் மறக்கவே முடியாத கான்வர்சேஷன். திஸ் வாஸ் அ ரேண்டம் கால். திஸ் காட் கால் மீ அண்ட் செட், நான் ஒரு ஐடி ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறேன், நான் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கலை, அந்த பொண்ணு வாங்க போகிறேன்னு சொன்னேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதே மாதிரி அவங்க சிரிக்கலை. அவங்க வந்து இதை போய் எதுக்கு வாங்குறங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் லைக் லாஃபிங் அட் ஹர் ஃபார் கன்சிடரிங் திஸ். நான் சொன்னேன் இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு. நானுமே ஒரு சில விமென்க்கு நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் விரும்பி இதை வாங்குங்கன்னு நான் சொல்லுவேன். அதில் மல்டிபிள் வெர்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதுதான் சொல்ல முடியாது. நீங்கள் கன்சல்டிங் பண்ணிங்கன்னா 2-3 ப்ராடக்ட்டை டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வி கேன் ப்ரொசீட் வித் தட். அண்ட் அகெயின் ஐ ஹேவ் அ நோ ஸ்பேம் பாலிசி. யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி அபவுட் கன்சல்டிங் மீ. ஓகே, வித் தட் செட், இதுவே லேட்டுன்னு நான் சொல்லுவேன். டாடா ஏ வந்துட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபார் விமென்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுது. அது எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட் கிடையாது, இன்னொரு ப்ராடக்ட்டில் இருக்கிற ஒரு பேக்கேஜாக தான் இந்த ப்ராடக்ட் வருது. பட் தென் தே நேம்ட் இட் கால் சுப்சக்தி. ஓகேவா, அதோடைய ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தலாம். ஓகே, டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. ஒரு ப்ராடக்டை லைஃப் என்னோட வீடியோ பார்த்து எந்த டெசிஷனும் எடுக்காதீங்க, எதுவுமே வாங்காதீங்க. யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணும். அதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி நான் ஸ்பான்சர் பண்ணுறது கிடையாது. இந்த டிஸ்க்ளைமர் இந்த வீடியோக்கு தேவையில்லை. Now let us, okay, you can go to venkatinsurance.com. இது இங்கே இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். இந்த ப்ராடக்ட் பற்றி கம்ப்ளீட் கண்டென்ட் நான் பண்ணியிருக்கிறேன், which is like everything you want to know about this product, including FAQ. Okay, with that said, but FAQ பத்தாது, personal consulting session இருந்தால் you might feel better. Okay, so if you want to do a proper health insurance and term insurance assessment, you can visit venkatinsurance.com. Okay, Tata ஏல ஆஃபர் பண்ணுற சுப்சக்தி, திஸ் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், பேக்கேஜ் ஆஃபர்ட் ஃபார் விமன். ஓகேவா, முக்கியமாக ஒர்க்கிங் விமன், ஆண்டர்பிரினர்ஸ், இவங்க தயவுசெய்து இதை கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா, சி யார் கன்சிடர் பண்ணுறது நான் முதல்ல சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்துட்டு விமென்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணுமானே ஒரு சில பேர் யோசிக்கிறாங்க. பட் தெர் ஆர் மேரிட் விமன், சிங்கிள் விமன், someone who is whose husband also encourage them to term insurance, and ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். ஸோ இஃப் யூ ஆர் அ சேலரிட் எம்ப்ளாயி, கேக்குவாக்கு அது நல்லபடியாக உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்க முடியும். அண்டர் ரைட்டிங்கில் எந்த இஷ்யூ இருக்காது. ஹோம் மேக்கர் அண்டர் ரைட்டிங்கில் இஷ்யூ இருக்கும். வி ஹவ் டு செக் வாட் இஸ் த பாசிபிலிட்டி. அது வேணால் பார்க்கலாம். ஓகேவா, நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா. பசங்க வந்துட்டு ஒர்க் கிராஜுவேட்டாகவும் இல்லை, ஒர்க்கும் பண்ணாத அம்மாவுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமான்னு கேட்காதீங்க. இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா சம் கைஸ் ஆர் டூயிங் இட். அம்மா ஒர்க் பண்ணுறாங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் தாராளமாக வாங்கலாம். பட் தென் சம் கைண்ட் ஆஃப் இன்கம் ப்ரூஃப் இருக்கணும். அதை நான் சொல்லிடுறேன். எனிவே அதர் விமன் ஹூ ஃபைல் ஐடிஆர் ஆர் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு டீசெண்டான பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்னால் காமிக்க முடியும் அப்படிங்கிறவங்க வாங்கலாம் அதை. someone who's divorced or someone who lost their husband recently or after before few years, நீங்கள் இன்னும் ஒர்க் ஃபோர்ஸில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சிடர் பண்ணலாம். சிங்கிள் மதர் ரொம்ப முக்கியமாக. தெர் ஆர் சம் உமன் ஹூ ஹேஸ், அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கூட தான் இருப்பாங்க, ஆனால் சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் வந்து பொறுப்பாக இல்லைன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஒரு சில பேர் ஹஸ்பண்ட் தெம்செல்ஃப் என்கரேஜஸ் தேர் ஒய்ஃப் டு பை அ டேர்ம் இன்சூரன்ஸ். இது மல்டிபிள் சினாரியோஸில் வந்துட்டு நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் விமன் கன்சிடர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. என்ஆர்ஐ தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். பட் இது வரைக்கும் என்ஆர்ஐ என்கிட்ட கன்சல்டிங் பண்ணியிருக்கிறாங்க. பட் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு அவங்களுக்கு தோணலை. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஆழமாக நிறைய விமனோட மனசில் இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கல நம்ம. ஸோ வித் திஸ் வீடியோ ஐ வாண்டட் யூ டு கன்சிடர் டேர்ம் இன்சூரன்ஸ். நீங்கள் வாங்கன்னு சொல்ல, அதை கன்சிடராது பண்ணுங்கள். வச்சு ஒரு இமேஜை பண்ணால் அது என்னமோ அந்த காலத்து சிம்ரன் மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருக்கு. பட் எனிவே, வித் தட் செட், 1 மணிக்கு என்ன படம் வந்தான்னு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம்ப்ளீட் திஸ். ஓகே, வென் டு கன்சிடர். சி, நீங்கள் சிங்கிளாக இருக்கும் போது கன்சிடர் பண்ணுங்கள். when you are not married, because I believe you will be young at that time. term insurance ஏஜை வச்சு ப்ரீமியம் ஃப்ரீஸ் ஆயிரும். இஃப் யூ ஆர் மேரிட், நான் இஷ்யூ பண்ணது எல்லாமே மேரிட் உமன் தான். there was a girl who consulted for her parents health insurance. she was in Infosys. நீங்களும் டேர்ம் பிளான் வாங்கன்னு சொன்னால் ரொம்ப யோசிச்சாங்க. தென் ஐ டென்ட் ஃபாலோ அப் வித் தட். ஓகே, பட் நான் மேரிட் உமனுக்கு நிறைய பேருக்கு நான் டேர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறேன். ப்ரொவைடட் ஒரு டீசெண்டான இன்கம் ஸ்டேட்டஸ் நம்ம காமிச்சோன்னா நல்லபடியாக வாங்கி கொடுத்துடலாம்.
again, if you are having children also, கண்டிப்பாக சில்ட்ரனையும் நாமினியாக போடலாம். நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் 80% சில்ட்ரனை 10% மாதிரி போடலாம். இல்லாட்டி ஹஸ்பண்ட் 50% சில்ட்ரனை 50%. ஆர் ஆஃப்டர் தே டேர்ன் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அப்போ நீங்கள் 100% சில்ட்ரனுக்கே உங்களுடைய நாமினியாக நீங்கள் போடலாம். விர்ச்சுவல் அசெட் தானே. நீங்கள் ஒரு 90 வயசு வரைக்கும் டேர்ம் பிளான் வாங்குறீங்க ஒரு 3 கோடிக்கு. நிறைய டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்டிங் பண்ணுவாங்க. அவங்களாம் 85 90 வரைக்கும் வாங்குவாங்க. எதுக்குன்னா நம்ம 90யை தாண்டலைன்னா சில்ட்ரனுக்கு வந்து 2 கோடியோ 3 கோடியோ போகட்டும் அப்படிங்கிறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. அண்ட் தென் ரிட்டையர்மெண்ட்டுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ செவரல் ஸ்டேஜஸில் விமன் ஈவன் பிஃபோர் இந்த எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்லாம் வரது முன்னாடி டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறவங்க இருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். வரணும் இல்லை. ஓகே, இப்போ தான் ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ்க்கே வரோம். இது வரைக்கும் கதை பேசிகிட்டு இருந்தேன். இது ரொம்ப நல்ல ஃபீச்சருங்க அது. அதாவது லெட்ஸ் சே யூ ஆர் மேரிட் அண்ட் இஃப் யூ ஹேவ் அ சைல்டு, அந்த க்ரைட்டீரியா முக்கியம். ஓகேவா? இருந்துச்சுன்னா சைல்டு எஜுகேஷன் ஆட் ஆன், சைல்டு எஜுகேஷன் ப்ரொடெக்டர் சம்திங்னு சொல்கிறாங்க. அது என்ன ஆகும்னா, நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களோட சைல்டுக்கு வந்து சம்திங் ஹேப்பன்ஸ் டு யூன்னு வச்சுக்கோங்களேன். பாசிட்டிவாக பேசணும், பட் பொதுவாக ஒருத்தங்க இல்லாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சைல்டுடைய அந்த ஆட் ஆன் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா, சைல்டுடைய எஜுகேஷனுக்கும் மந்த்லி அவங்க ஃபண்ட்ஸை வந்து தே யூ கெட் சம் கைண்ட் ஆஃப் மந்த்லி பெனிஃபிட் ஃபார் சைல்டு எஜுகேஷன். அவங்க சைல்டு வந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற 3 சில்ட்ரன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. விச் இஸ் சர்டன்லி அ வெரி குட் ரைடர். ஓகேவா? இது எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற ரைடர். ப்ரொவைடட் யூ ஹவ் மேரிட் அண்ட் யூ ஹேவ் அ சைல்டு, அப்போ தான் அந்த ரைடர் வாங்க முடியும். எகெயின் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரொடக்டர் சொல்லும் போது நான் தேர்ட் பர்சன் தான் சார். நீங்கள் வாங்குறீங்க, உங்களோட சம்திங் ஹேப்பன்ஸ். இப்போ யாரோ ஒருத்தங்க வாங்குறாங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட பேசும்போது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படி தான் ஒரு சில ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸை சொல்லும் போது ஈவன் ஐ டோன்ட் லைக் டு சே, பிகாஸ் வேற ஒன்றும் இல்லை, ஒரு எல்லாமே நல்ல விஷயத்த பேசணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு தேர்ட் பர்சன் சென்ஸில் நான் சொல்லுவேன். யாரோ ஒருத்தங்க வாங்குறாங்க, அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அவங்க பேரில் வாங்கியிருக்கிற டேர்ம் இன்சூரன்ஸுக்கான ப்ரீமியம் வந்து வெய்வ் பண்ணிடுவாங்க. அதில் 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று என்னென்னா, அவர் வந்து ஆக்சிடென்ட்டால் ஏதோ ஒன்று இல்லாமல் போயிட்டாருன்னா மாத்திரம் உங்களுடைய ப்ரீமியமை நாங்கள் வெய்வ் பண்ணுறோங்கிறாங்க. அந்த ஆப்ஷன் ஒன்று. 2வது ஆப்ஷன், எனி கைண்ட் ஆஃப் டெத் ஆனாலும் ப்ரீமியம் உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்ட வேண்டாங்கிறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ வெரி குட். உண்மையாகவே நல்ல ரைடர் தான். பட் இது சொல்லும் போது கொஞ்சம் நாட் ஸோ ஆஸ்பீஷியஸ் டு சே திஸ். பட் தென் எனிவே திஸ் இஸ் ஜஸ்ட், அதனால தான் நான் சந்தோஷமான லேடியை போட்டிருக்கேன். ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ அ வெரி பியூட்டிஃபுல் லைஃப். ஓகே, வித் தட் செட், என்னமோ இது ஒரு சல்வார் கமீஸ் ஆட் மாதிரி இருக்குது நம்ம இமேஜ். வித் தட் செட், லெட் அஸ் கெட் இன் டு திஸ். இதெல்லாம் இந்த பாருங்க, ஹெல்த் பட்டி. மை ஃப்ரெண்ட் இஸ் டூயிங் த சேம் ஒர்க் இன் குஜராத். ஐ கால்ட் இம் நாசிக். இது என்ன டாட்டாவில் எல்லாத்தையும் வந்து ஒரு பண்டிலாக ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, ஒரு பக்கம் இந்த ப்ராடக்ட்டில் 15% ப்ரீமியம் இன்க்ரீஸ் ரெடியூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு பண்டில் ஆஃபர் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த அளவு அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு சில பேர் அந்த ஆனுவல் ஹெல்த் செக்கப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்குமே நான் என்ன சொல்லிடுவேன், சார் இங்கே பார்த்துக்குங்க, ஆப் இருக்குது, செயலி இருக்குது, நீங்கள் போயிட்டு கிளிக் பண்ணிக்குவாங்க. கஸ்டமர் சப்போர்ட்லாம் வந்து ஆன்லைன் கஸ்டமர் சப்போர்ட்டை கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் திஸ் டாடா இஸ் நாட் டூயிங் இட். தே தெம்செல்ஃப் ஹேவ் அ தேர்ட் பார்ட்டி டு கெட் திஸ் டன் ஃபார் யூ. எகெயின் இந்த ஹெல்த் செக்கப் வந்து ஒரு லிஸ்ட் இருக்கும். இது வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப். உங்கள் டாக்டர் இந்த ஹெல்த் செக்கப் வேணும்னு சொல்கிற ஹெல்த் செக்கப் வராது அதில், ஆனுவல் ஹெல்த் செக்கப்பில். அதாவது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோ ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியோ ஆனுவல் ஹெல்த் செக்கப் ஆஃபர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்பாக தான் இருக்கும். அது ப்ரீ டிட்டர்மைன்ட் லிஸ்ட் இருக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஓகே, இது ஓரளவுக்கு இந்த ஹெல்த் படிங்கிறதுக்கு கீழே அந்த ஆனுவல் ஹெல்த் செக்கப் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக எனக்கு தெரியுது. மற்றபடி இந்த டாக்டர் டெலி கன்சல்டேஷன், பிசிஓஎஸ், கேன்சர் ஸ்க்ரீனிங், இந்த மெடிசன் அண்ட் ஐவர் டிஸ்கவுண்ட் அதே பார்த்துக்கோங்க. நீங்கள் வாங்குறீங்க, அதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேங்கிறாங்க. பட் டெலி கன்சல்டேஷன்லாம் எப்படின்னா, இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல்னஸ்னு ஒரு ஃபியூச்சரில் வந்தால் எம்எஸ்ஓ, மெடிக்கல் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். அது வந்து செகண்ட் ஒப்பீனியனா ஒரு சம்ஒன் ஹூஸ் டாக்டர் பி லைக் அவைலபிள் 24/7. நீ கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் கோ அண்ட் சே ஐ ஹேவ் தோ ஸோ ப்ராப்ளம், இதை வந்துட்டு நான் சர்ஜரி பண்ணலாங்கிறாங்க, நான் பண்ணலாமா வேண்டாமா, இந்த சஜஷன் கேட்டுக்கலாம். திஸ் கைண்ட் ஆஃப் மெடிக்கல் செகண்ட் ஒப்பீனியன் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட்னு சொல்கிறாங்க. இது மல்டிபிள் டிசீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட் வாங்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரிட்டிக்கல்னஸ் வரவங்க இதை கால் பண்ணி, இந்த ஆப்லாம் வச்சுட்டு கால் பண்ணி யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட்னு சொல்கிறாங்க. இது எல்லாரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அது வேறு விஷயம்.
கரெக்டா இல்லையா? எகெயின் இந்த லிஸ்ட் வந்துட்டு இட் வாஸ் திஸ் இஸ் த ஒன் தே ஆர் சேயிங் யூ கெட் இந்த ஹெல்த் படி திஸ் திங். இதில் எனக்கு நான் டிக் மார்க் போடுறது இது ஒன்று தான். அதுக்கும் நீங்கள் வந்து அஃபீஷியல் ஐ மீன் ஆஸ் திஸ் கஸ்டமர் சப்போர்ட் கைஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்கிறது தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எல்லாமே வந்து சப்ஜெக்ட் டு வெதர் யூஆர் யூ கோ. நீங்கள் வந்து ப்ராடக்ட் கூட பண்டில் பண்ணி கொடுக்குறோங்கிறாங்க. இன்னைக்கு கூட என்னோட ஃப்ரெண்ட்டை கேட்டது, இது ஆப்ஷனலாக இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஹீ செட் நோ. இது வந்து பண்டில் ஒரு சில விஷயத்த மாத்திரம் பண்டில் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, சம் பீப்புள் மைட் மேக் யூஸ் ஆஃப் இட், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பாருங்களேன், பார்க்க வந்து ஒரு ஃபீச்சர் மாதிரி இருக்குது. மெடிசன்ஸ் டெஸ்ட் அண்ட் ஸ்பெக்டக்கிள்ஸ் பெனிஃபிட்னு போட்டிருக்காங்க. அதுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். விச் மீன்ஸ் லைக் நீங்கள் வந்து மெடிசன் வாங்குறீங்க, அவங்க சொல்கிற ஒரு பர்டிகுலர் ஆப்லையோ வாட் எவர், அதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் அண்டர் திஸ் டாட்டா ஹெல்த் படி. கரெக்டாக இல்லையா? அண்ட் தென் ஐவிஎஃப் கவுன்சிலிங் இதெல்லாம் இருக்குங்கிறாங்க, ப்ரொவைடட் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில். மற்றபடி த ஒன்லி பிளேஸ் ஐ புட் டிக் மார்க் இஸ் ஓவர் திஸ் ஆனுவல் ஹெல்த் செக்அப் ஃபார் விச் யூ ஹவ் டு ஆர்கனைஸ் ஆன் யுவர் ஓன். அகெயின் எதுக்கு சுப்பு சக்தியில் கொண்டு வந்து சம்பூர்ண ரக்ஷா ப்ராமிஸ் சொல்கிறேன்னா, அதான் சுப் சக்தி, ஓகேவா? பட் சுப் சக்தி இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் லைஃப் கவர் வந்துட்டு சம்பூர்ண ரக்ஷா ப்ராமிஸ்லேருந்து தான் வருது. ஸோ ரொம்ப குவிக்காக நான் சம்பூர்ண ரக்ஷா ப்ராமிஸ் விச் இஸ் அ பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இது வரைக்கும் நான் விமனுக்கு இந்த ப்ராடக்ட் தான் கொடுத்துட்டு இருந்தேன். சுப்சக்திலையும் இதுதான் டேர்ம் பிளானுடைய லைஃப் கவராக வருது, ஓகேவா? இட்ஸ் அ பியூர் ரிஸ்க் பிளான். 100 வயசு வரைக்கும் வாங்கலாம். அதே மாதிரி தான் சுப்சக்தியில் நீங்கள் 100 வயசு வரைக்கும் வாங்கலாம். ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சுப்சக்தியில் அதே மாதிரி. ஏன்னா இது ஆஃப்கோர்ஸ் சம்பூர்ண ரக்ஷா ப்ராமிஸில் போத் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஐ மீன் ரெண்டுமே பியூர் டேர்ம் தான். பட் யூ ஹேவ் ஆல்சோ யூ கேன் ஆல்சோ ஆப்ட் ஃபார் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம், ஓகேவா? அதே மாதிரி இதில் வந்து சம்திங் ஹேப்பன்ஸ் டு அ பாலிசி ஹோல்டர் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னாக்கா, வெதர் இஸ் அ விமன் ஆர் அ மென், அவங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு 3 lakh கிளைம் கொடுத்துருவாங்க, சாரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ஃபில் த கிளைம் ஃபார்ம் ஆர் டிஜிட்டல் கிளைம் ஃபார்ம் அண்ட் தென் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு ஆக்சுவல் கிளைமை வாங்கணும். டெர்மினல் இல்னஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னாக்கா அதே தான் சுப்சக்தியில் அதே இது அப்ளை ஆகுதுங்கிறாங்க. டெர்மினல் இல்னஸ் வந்துருச்சு அப்படின்னாக்கா சம் அஷ்யூர்டில் ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு அவர் உயிரோடு இருக்கும்போது, அதாவது 6 மாதம் இருக்க மாட்டாங்க அவர், திஸ் இஸ் நாட் கிரிட்டிக்கல்னஸ்னால் சரி பண்ணிக்கூடியது. டெர்மினல்ஸ்னால் சரியே ஆகாது அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்துட்டு சம் அஷ்யூர்டில் ஒரு பர்சன்டேஜை இருக்கும் போதே கொடுத்துருவாங்க. ஃப்ளெக்ஸி பே ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு 5 வருஷம் நீங்கள் ப்ராடக்டை கரெக்டாக நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணிட்டீங்க. 6வது வருஷத்துலேருந்து ஏதோ ஒரு வருஷம் வந்துட்டு இந்த வருஷம் என்னால் ப்ரீமியம் பே பண்ண முடியல, அடுத்த வருஷம் பே பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷன் இது யூஸ் பண்ணிக்கலாம். விமன் சுப்சக்தியில் இன்னொரு இதே மாதிரி காம்பினேஷனில் ஒரு ஃபீச்சர் வச்சுருக்காங்க. லெட்ஸே நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, 2-3 வருஷம் கழிச்சே லெட்ஸே தட் பர்சன் தட் இஸ் கோயிங் த்ரூ ப்ரெக்னன்சி லைக் அந்த அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு ப்ரீமியம் வேறு செலவு இருக்குங்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த வருஷம் ஐ எம் கோயிங் த்ரூ ப்ரெக்னன்சி, அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது ரிப்போர்ட்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் அனுப்பணும் இந்த ப்ரூஃபாக. நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா ஒன்ஸ் தி அக்செப்டட், ஓகே இந்த வருஷம் ப்ரீமியமை நீங்கள் அடுத்த வருஷமாக கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு pregnancy time premium is not waived, you can postpone the premium to next year. அந்த ஆப்ஷன் சுப்சக்தியில் கொடுக்குறாங்க. காட் இட்? நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா 100% ப்ரீமியம் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த ஜிஎஸ்டி அந்த ரைடர் ப்ரீமியம். அப்புறம் ஹோல் லைஃப் 100 வயசு வரைக்கும் வாங்குறாங்க. நார்த் இந்தியாவில் நிறைய பேர் வாங்குறாங்க. நம்ம ஊரில் நான் 96-95 ஏஜ் வரைக்கும் ஒரு சில பேர் கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் மை நம்பர் ஒன்ஸ் அகெயின். எகெயின் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் மெனுக்குமே இருந்துச்சு. இதில் விமனுக்கு 15% சொல்கிறாங்க. 15% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு ஒரு ஹெல்த் பட்டின்னு ஒன்று கூட சேர்த்துக்கிட்டாங்க. ஓகே, கம்பெனி ஹேஸ் டு சர்வைவ், ரைட்? எனிவே சம்பூர்ண ரக்ஷா ப்ராமிஸ் பொறுத்த வரைக்கும் லைஃப் ப்ராமிஸில் இது வந்துட்டு ரிட்டர்ன் இல்லாமல் இருக்கும். இதில் வந்து ரிட்டர்ன் ப்ரீமியம் 2 ஆப்ஷன் தான் வித்தியாசம். ஸோ டாட்டா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சர்டன்லி அ குட் கம்பெனி. தே ஹேவ் மோர் தென் 85 lakh customers, வெரி குட் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, very good claim resolution we can say. Okay, that is it. I don't want to drag it beyond this. நீங்கள் ஒரு வேளை டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா ஒரு ஜென்யூனான கன்சல்ட்டிங் வேணும், அதுக்கப்புறம் பொறுமையாக பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா I'll be very happy to work with you. I really wish to speak, know where எங்கே போனாங்கன்னே தெரியல. I've never spoken to any NRIs who are women. நான் மென் நிறைய பேர் பேசியிருக்கிறேன். பட் இந்தியாவில் நிறைய விமன் வந்து இந்தியாவில் இருக்கவங்களுக்கு நான் டேர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கேன். ஒர்க்கிங் உமன் அப்ராட் ஐ ரியலி விஷ் டு ஸ்பீக் ஆஃப்டர் அட்லீஸ்ட் திஸ் வீடியோ. யூ ஹேவ் டு பை இட், அட்லீஸ்ட் வாங்கன்னு நான் சொல்ல, கன்சிடராவது பண்ணுங்க. இட்ஸ் நல்ல ப்ராடக்ட். இது எனக்கு ரொம்ப டேர்ம் இன்சூரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். நான் விமனுக்கு வந்து ரொம்ப விரும்பி நான் சஜஸ்ட் பண்ணுவேன்.
Okay, this is my number. It is on venkatfin.com. It's on venkatinsurance.com. Wherever you go, it will be there. பட் மெசேஜ் பண்ணுங்க. என்னோட நம்பர் வாட்ஸ்அப்பில் தெரியலன்னா எஸ்எம்எஸ் பண்ணுங்க. கால் பண்ணால் ஒரு சில நேரம் நம்பர் ரீச் ஆக மாட்டேங்கிறாங்க. இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் பிக். தட் இஸ் இட். A pure term insurance for women, working women, முக்கியமாக women entrepreneurs, சிங்கிள் women எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் மனசார நினைக்கிறேன். தட் இஸ் இட். ஸோ அத்தராத்தில் பண்ணுற வீடியோ ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பட் ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம உண்மையாகவே ஒருத்தங்களுக்கு வந்து எவ்வளவோ சேனல்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அஃபிஷியல் சைட்டில் வாங்கலாம், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வாங்கலாம், வேறட்டு வாங்கலாம். ஒய் ஷுட் பீப்புள் கன்சிடர் மீ இல்லையா? அதனால தான் நம்ம ஒரு வேலை பண்ணோன்னா என்ன சப்போர்ட் கரெக்டாக பண்ண முடியுங்கிறத முன்னாடியே அவங்களுக்கு தெளிவாக சொல்லிடணும். அப்புறம் எது வந்து உண்மையாகவே அந்த இது வந்து பண்டில்டாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்டை சொல்கிறாங்களா, அப்போ எது தான் நீங்கள் உண்மையாகவே யூஸ் பண்ணுவீங்கிறதையும் சொல்லிடணும். அப்புறம் அவங்க 5 வருஷம் கழிச்சுட்டு நான் அதெல்லாம் யூஸே பண்ணேன், நான் இதை போய் வாங்கிட்டேன்னு அவங்க சொல்லிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஐ வில் பி வெரி வெரி கிளியர் அபவுட் வாட் ஐ எம் suggesting to my clients. But not only this product, நீங்கள் கன்சல்டிங் பண்ணிங்கன்னா we will discuss another product. ரெண்டுக்கும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் டேக் சம் 10 days டைம் ஆர் 1 month டைம். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. ஒன்ஸ் அகேன் லைக் டு திஸ் வீடியோ மைட் ஹெல்ப் மீ earn my living. அவ்வளோதான்.